சூனப்பிரியின் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம மோடியை பற்றி முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதை அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்கள். ரிசர்வ் வங்கியின் முன்னாள் தலைவர் ரகுராம் ராஜன் கூறியது: இன்றைய இந்தியா ஒரு குரங்கு கையில் இருக்கும் மலர் மாலை. நான் காங்கிரஸ்காரனோ கம்யூனிஸ்டோ அல்ல, மோடி பக்தனோ இல்லை. நான் இந்நாட்டை நேசிக்கும் ஒரு சாதாரண குடிமகன் மட்டுமே. கடந்த 70 ஆண்டுகளில் ஜாதி மத பேதமற்ற இந்தியா மிகவும் முன்னேறியுள்ளது. அதற்காக இந்தியாவை ஆண்ட அனைத்து பிரதமர்களும் இரவு பகலாக உழைத்துள்ளனர். அதன் விளைவுதான் இன்று இந்தியா உலகில் வல்லரசு. ஆக மோடியோட எந்த ஒரு கையும் இதில் இல்லைங்கிறாரு. ஏன்னா அவர் படித்தவர், ரிசர்வ் வங்கியோட முன்னால் கவர்னராக இருந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும் தானே. ஓகே, அதன் இன்று வல்லரசு. மோடிஜிட்ட பார்த்து அவர் கேட்குறாரு: நீங்கள் பிறப்பதற்கு முன்பே பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. மோடிஜி பேசத் தொடங்கும் முன்பே உலகிலேயே சிறந்த அரசியல் சாசனம் இந்தியாவிடம் இருந்தது. மோடிஜி கம்பு விளையாட்டும் கோலமும் விளையாடும் போது இந்தியா பக்ரானங்கள் கால்வாயை கட்டியது. பள்ளிக்கூடத்தில் மோடிஜி புத்தகத்தை புரட்டி விளையாடும் போது இந்தியா அணு ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தது. மோடிஜி விளக்கு ஏற்றுவது எப்படி என்று கற்றுக்கொண்டிருந்த போது தாராபுர் அணுமின் நிலையத்தை இந்தியா ஆரம்பித்திருந்தது. அவர் இந்த கொரோனா டயத்தில் சொன்னார்ல, எல்லாரும் கையை தட்டுங்க, எல்லாரும் விளக்கு ஏற்றுங்க. அதையும் சில சங்கிகள் வட மாநிலங்களில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் ஒரு மோடிஜிகிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும். அதை தான் அவர் சொல்கிறாரு. மோடிஜி ஆடை உடுக்கும் முன்பே இந்தியாவில் துணி நெசவு செய்ய தொடங்கிவிட்டனர். எய்ம்ஸ், ஐஐடி மற்றும் பல பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தொடங்கப்பட்டு விட்டன. இதெல்லாம் மோடிஜி காலத்துக்கு முன்னாடியேங்க. மோடிஜி இது வரைக்கும் எய்ம்ஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு ஒத்த செங்கல் அப்படியே காட்டிட்டு நம்ம உதயநிதி இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஒரு விடிவு கிடைக்கல. ஓகே, அடுத்து பாருங்க. ராஜதானி எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் வேகமாக ஓடும்போது மோடிஜி டீ விட்டு கொண்டிருந்தார். இவர் டீ வித்துக்கிட்டு இருந்த ஒரு புருடா விட்டுக்கிட்டு இருந்தார்ல, அப்போது ராஜதானி எக்ஸ்பிரஸ்லாம் ஓடிடுச்சு நம்ம இந்தியாவில். அதிவிரைவு ரயில். அதெல்லாம் எத்தனை நன்மைகள் இந்தியா கண்டது, ஒன்றா இரண்டா? எல்லா நன்மைகளும் முன்பே நிகழ்த்தப்பட்டு விட்டது. இன்னும் சிலர் நம்புகிறார்கள் அல்லது நம்ப முயற்சிக்கிறார்கள், எல்லாம் கடந்த 9 வருடங்களில் மோடியால் தான் நடந்துச்சு அப்படின்ட்டு. எல்லாமே மோடி தான், மோடி மயம் தான் எல்லாமே அப்படின்ட்டு பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஊடகங்களும் நம்ம சங்கிகளும். அதுதான் அவர் சுட்டி காட்டுறாரு. உண்மையில் மோடிஜி இந்தியாவை 9 ஆண்டுகளில் 40 ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்து சென்று விட்டார். அவர் 40 ஆண்டுகளில் இந்தியாவை பின்னோக்கி கொண்டு போயிட்டாருன்னு நம்ம ரகுராம் ராஜன் சொல்கிறாருங்க. ஜாதியற்ற மத நல்லிணக்க இந்தியாவை உருவாக்க கைகேர்த்து நின்றவரின் வரிசையில் தலையில் ஜாதி வரி பிடித்தவராக மோடி வந்தார். எல்லாரும் ஜாதி வரியற்ற நம்ம நேருலாம் எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு எல்லா மதத்தையும் ஒன்றா பார்த்தவர். அந்த இடத்துல நம்ம ஜாதி வரி பிடிச்ச மோடியை கொண்டு நம்ம உட்கார வச்சுருக்கிறோம். நம் குழந்தைகளுக்காக நம் குழந்தைகள் ஒருவருக்கு ஒரு சண்டையிடாமல் இருக்க நம் முன்னோர்கள் பெற்ற சுதந்திரம் எதிர்காலத்தில் நம் குழந்தைகளும் அனுபவிக்கட்டும். எனவே தயவுசெய்து இந்த நாட்டுக்கு யார் தேவையோ, எந்த ஆட்சியாளர் வந்தால் இந்த நாடு சுபிட்சமாக இருக்குமோ அவருக்கு நம்முடைய வாக்குகளை செலுத்துவோம். ஜாதி மதம் வேறுபாடுகள்லாம் கலைஞ்சு நம்ம நாட்டை காப்பாற்றணும். நம்ம நாடு மிக மோசமான நிலைமையில் இருக்குது. அதுலேருந்து நம்ம விடுபடணுன்னாக்க இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோடியை வீட்டுக்கு அனுப்பணும், ராகுலை பிரதமராக கொண்டு வரணும். அதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை. மற்ற இறைவன் இருக்கிறான்னு வச்சுங்க, இறைவன் நமக்கு எல்லா உதவிகளும் செய்வான். அது மோடி என்ன இன்னொரு 10 மோடி வந்தாலும் இறைவன் நமக்கு துணை இருப்பான்னு வச்சுங்க. ஆனால் நம்மளுடைய முயற்சிகளும் இருக்கணும். இறைவன் தூண்டுனா தான் துணை செய்வேன்னு சொல்கிறான். அதனால் கூரையை பிச்சுக்கிட்டு விழுந்துருன்னு நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னாக்க உட்கார்ந்தே இருக்க வேண்டியது தான். நம்முடைய முயற்சிகளும் இருக்கணும். ஒரு ஓட்டை கூட வீணாக்கக்கூடாது. எல்லாரும் போய் ஓட்டடிங்க. பெண்கள் அவசியம் போய் ஓட்டடிங்க. வெள்ளிக்கிழமை தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு
வந்து அதுக்குள்ள நேரம் ஒரு அரை மணி நேரம் தான். உங்களுக்கு 24 மணி நேரத்தில் அது ஒரு அரை மணி நேரம் தான். அதனால் ஃபஜரை தொழுதுக்கிட்டு இறைவன்கிட்ட துவா கேட்டுக்கிட்டு இது மாதிரி இந்தியாவுக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு பிரதமரை கொடு இறைவா, இந்த நாட்டை வந்து எல்லா மக்களும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், தலித்கள், அதாவது நாத்திகர்கள், இப்படி அத்தனை சமூக கம்யூனிஸ்டுகள், அத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்களும், அத்தனை இனத்தவர்களும், அத்தனை ஜாதியினரும் சுபிட்சமாக வாழணும், அதற்கு ஏற்ற ஒரு நல்ல தலைமையை எங்களுக்கு கொடு அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட காலை தொழுகையான ஃபஜரில் போய் தொழுது கேட்டுட்டு அடுத்தாப்பில் வந்துட்டு உடனே போய் 7 மணி, முதல்ல 7-8 மணிக்கெலாம் போய் நீங்கள் போய் லைனில் நின்று ஓட்டை போட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து லேட் படுத்த உங்கள் ஓட்டை வந்து வேறு எவனாவது போட்டு போயிடுவான். நீங்கள் அதே மாதிரி தேர்தல் திருமுல்கள் நடக்காமல் பார்த்துங்க. வாக்கு சீட்டு அந்த அங்கே வந்து இவிஎம் மிஷினில் கோல்மால்லாம் வட மாநிலங்கள் எப்படிலாம் நடந்துச்சோ அதெல்லாம் இங்கே நடக்க விடக்கூடாது. கோர்ட்டு வந்து என்னென்ன தற்காப்பு நடவடிக்கைகள்லாம் எடுக்க சொல்லியிருக்கிறதோ அத்தனையும் எடுத்து ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாமல் அனைத்து தரப்பு மக்களுடைய வாக்குகளும் உரியவர்கள்ட்ட போய் சேரணும். அதுக்கு நாம் வந்து கடுமையாக உழைக்கணும். கடுமையாக உழைச்சா தான் இந்த எலெக்ஷனில் நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். அப்படி இல்லைன்னாக்க, அதாவது நம்ம நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொன்னார்ல, அதாவது மாட்டை வெட்டக்கூடாது, நீ அவனை காதலிக்கக்கூடாது, நீ இந்த ஜாதியை பார்க்கக்கூடாது, இந்த தெரு வழியாக வரக்கூடாது, அந்த தெரு வழியாக போகக்கூடாது, நீ பாகிஸ்தானுக்கு போ, நீ வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இந்த சங்கிகள்லாம் வரானுங்கள்ல, வேலை இல்லாதவனுங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு வரானுங்கள்ல, இவனுங்களை என்னெல்லாம் வந்து ஊபியில், பீகார்லலாம் இப்போ வந்து பப்ளிக்கில் வந்து முஸ்லீம்களை வந்து கொன்று கூச்சானுங்களோ அடித்தானுங்களோ அது அத்தனையும் வந்து ரெட் போர்டில் நின்றுட்டு பிரதம மந்திரி பேசுவார். அடுத்த எலெக்ஷனில் வந்து நீங்கள் மோடி வந்துட்டாருனாக்கு அதுதான் இப்போ நடக்க போகுது. அங்கே வந்து அந்த ரவுடிகள்லாம் என்னென்ன பேசுனானுங்களோ அத்தனையும் வந்து நாளைக்கு வந்து ரெட் ஃபோர்ட்டில் வந்து பிரதமர் திரும்பவும் 3வது முறையாக பிரதமராக வந்துட்டாருனாக்க அவர் வந்து ரெட் ஃபோர்ட்டில் நின்றுட்டு இதையே பேசுவார். இது நம்ம சொல்லலை, இந்த நாட்டோட நிதியமைச்சருடைய கணவர் சொல்கிறாரு. இந்த தடவை மட்டும் நீங்கள் திரும்பவும் மோடியை கொண்டு வந்துட்டீங்கன்னாக்க இனி இந்தியாவில் எலெக்ஷனை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் என்னென்னலாம் கேள்விப்பட்டீங்களோ, சங்கிகள் என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ அத்தனையும் நீங்கள் வந்து இனிமேல் ஒரே மொழியை பேசணுங்குவாங்க, ஹிந்திக்கு தான் முதலிடம், மற்ற மொழிகள்லாம் தூக்கி போட்டுருங்குவாங்க, எல்லாரும் ஒரே ராமனை மட்டும்தான் கும்பிடணும், வேறு நீங்கள் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கடவுளை நீங்கள் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் தூக்கி தூர போடுங்கன்றுவாங்க. முஸ்லீம்களையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க. இதுதான் நடக்க போகுது. அடுத்தாப்புல அடுத்த முறையும் நம்ம மோடியை பிரதமர் ஆக்குனாக்கு. ஆனால் வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து 90% மோடி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ராகுல் காந்தி தான் பிரதமருங்கிறத ஷூராக சொல்கிறாங்க. ஆனாலும் இவனுங்க நம்ப முடியாது. அதாவது 10 வருஷம் ஆட்சியில் இருந்து பல கொலைகளையும் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து தப்பிக்கணுன்னா இந்த முறை நம்ம ஆட்சிக்கு வரலன்னாக்க நம்ம கதி அதோ கதி தான், நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக சிறையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுனால எப்படியாவது ஜெயிக்கிறது தான் பார்ப்பாங்க. இல்லைனாலும் ஒரு 100-150 சீட்டு வந்தால் கூட கொள்ளையடித்த பணத்தை வச்சு எம்பிக்களை விலைக்கு வாங்குறது பார்ப்பாங்க. இல்லைன்னா என்னென்ன கோல்மால்கள் நடக்கும். அதுக்கெல்லாம் வழி விடாமல் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே குடையில் நின்று மோடியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு உள்ள முயற்சிகளை பார்க்கணும். நாளைக்கு வந்து தமிழகத்தில் எலெக்ஷனு, நாளைக்கு விடியக்கூடிய வெள்ளிக்கிழமை சிறந்த வெள்ளிக்கிழமையாக அமையட்டும். இறைவன் நமக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு தலைவரை, ஒரு பிரதமரை கொடுக்கட்டும். இந்த நாட்டை முன்னேற்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய, இந்த நாட்டை முன்னெடுத்து செல்லக்கூடிய அனைத்து ஜாதி மத இன மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சிறந்த பிரதமரை நமக்கு கொடுக்கட்டும். அது ராகுலாகவும் இருக்கலாம், இல்லை வேறு யாராகவும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மோடியாக இருக்கக்கூடாது. அதுதான் நாம் விரும்புகிறது.